12th May Tuesday. சுகம் தரும் தேவன் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. நமக்கு எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ இல்லை ஏதாவது ஒரு வியாதியோ கஷ்டப்படுற மாதிரி வியாதியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே உற்றார் உறவினரே ஐயோ அவங்களுக்கு இந்த வியாதியா, ஐயோ அவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, நம்ம கிட்டேட்டு போனா அந்த வியாதி நமக்கு பரவிடும், இந்த கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம கூட இருந்து நமக்கு அவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அதனால நம்ம அவங்கள விட்டு தள்ளியே இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏதாவது சொல்ல முடியாத வியாதி வந்துச்சுன்னா அவங்க கிட்ட கூட போக மாட்டாங்க, அவங்க ஒரு தனிமையா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தேவனிடத்துல நம்ம தேடும் பொழுது ஏசப்பா என்னை இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க, எனக்கு இந்த வியாதி எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல நம்ம சொல்லும் பொழுது அவங்க யாரெல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நமக்கு சுகத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு முன்னாடி உயர்த்துவாரு. அதனால நம்ம மனிதர்களை தேடாம நம்ம தேவனை நம்ம தேடும் பொழுது தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை அவமதிச்சவங்களுக்கு முன்னாடி உயர்வா வைப்பாரு. ஜெபம். எங்களை விசாரிக்கின்ற தேவனே அப்பா, இன்று எங்களை தள்ளி வைப்பவர்கள் முன் எங்களை உயர்த்தியறலும். ஆமேன். ஹேவ் எ குட் டே.